SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, திமுக வரக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பதாக அமைச்சர் முத்துசாமி விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் போலத்தான் செயல்பட்டதாகவும், இடைத்தேர்தலில் அதிகார வட்டத்தை பயன்படுத்தவில்லை எனவும் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, திமுக வரக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். எங்காவது ஒரு குற்றச்சம்பவ நிகழ்வை வைத்து அண்ணாமலை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வது சரியில்லை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு அத்துமீறலும் நடக்கலை, ஒரு தப்பும் நடக்கலை. ஜனங்க வர்றாங்க, வேண்டான்னு சொல்லணுமா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த காலத்தில் ஆடு மாடு மாதிரி யாரையாச்சும் அடைச்சி வைக்க முடியுமா? ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. அவங்களுக்கு யாரோ வந்தாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். சட்டம் ஒழுங்குங்கிறது மொத்தத்தில் மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஆகி அந்த மாதிரி போகிறது தான் சட்டம் ஒழுங்கு. இதில் எங்கேயாச்சும் 1-2 தகராறில் பிரச்சனையில் அந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அது கட்டுப்படுத்த வேண்டும், அது நடக்கக்கூடாதுங்கிறது எங்கள் விருப்பம் தான். ஆனால் அதுவே சட்டம் ஒழுங்கே சரியில்லைன்னு சொல்கிறதுங்கிறது அது அவ்வளோ சரியான அப்ரோச் இல்லை.